இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்தவரை லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட லாஸ்ட் மினிட் அந்தர்பல்டி அப்படின்னு வேணா சொல்லலாம். எஸ், இங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்கல்ல மாயா, நிக்சன், விஜய், இவங்கள யாரையும் எவிக்ட் பண்ணல. மேல சேஃபா இருந்த ரவீனாவை தான் தூக்கி இருக்கிறாங்க. எல்லாரையும் முதுகுல குத்தி ஸ்பாய்லர் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பாய்லர் ரவீனா அவங்க கேம அவங்க கிட்டே ஆடி முதுகுல குத்தி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சேனல் அன்அபிஷியலை பொறுத்தவரை மாயாக்கும் ரவீனாக்கும் 40,000 ஓட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி 40,000 ஓட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் போச்சுன்னா அவங்க எவிக்ஷன்ல வந்து எவிக்ட் ஆனதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த சீசன்ல நடக்கவே இல்லை. 40,000 டிஃபரன்ஸ் இருக்கும்போது தான் ஜோவிகா எவிக்ட் ஆனாங்க. அதே டிஃபரன்ஸ்ல தான் விக்ரமும் போனா. அப்படி நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கப்ப அமெரிக்கா ஆன்டி உள்ள வந்து திடீர்னு வெங்கி சொல்ல சொன்னா ரெட் அப்படின்னாங்கல்ல, இவங்களும் கோட் ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வளரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்கு, ஆனா அதுக்கான அர்த்தம் மறந்து போச்சு அப்படின்லாம் வந்து மறுப்புனாங்கல்ல. பிக் பாஸும் அப்பயே வார்ன் பண்ணாரு, ரவீனா பெரிய ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரமே தூக்கி வெளியே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம சொன்னோம். அப்ப போடல, இப்ப போட்டிருக்கிறாங்க. ஓட்டு கம்மியா வந்துச்சு, அதனாலதான் ரவீனாவை எவிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சொன்னா எல்லாருமே சிரிச்சிருவாங்க. வேணா இந்த காரணத்தை வேணா சொல்லலாம். இந்த காரணத்தை ஓப்பனா சொன்னா சேனல் ப்ராடக்ட்டுக்கு பெரிய அசிங்கமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பொறுமையா, அதாவது போன வாரம் எவிக்ட் பண்ண வேண்டிய ரவீனாவை இந்த வாரம் எவிக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 4 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் அந்த புள்ளி கேங்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன பிளான் பண்ணாங்க, எப்படி எல்லாம் பிளான் பண்ணாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்க சொல்லிட்டு ஆல்ரெடி குறும்படம் இருந்துச்சு. அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலயே சொல்லியிருந்தேன் கமல் சார் நிச்சயமா இதெல்லாம் பார்த்துருப்பாரு, வந்து இந்த குறும்படங்கள்லாம் போட்டு இவங்கள வச்சு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா அவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டாரு. அதுல ஹைலைட்டா இருந்தது பாத்தீங்கன்னா, ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேசினதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனா இந்த ரவீனா அங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. அருணா கோடி பத்தி எல்லாம் தப்பா கமெண்ட் பண்றான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் உருட்டு. இனிஷியலா அது ப்ரமோல வரும்போது அதை பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. என்னடா ஒருவேளை ஏதாவது தப்பா பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மற்றவங்க எல்லாம் அந்த புள்ளி கேங்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி ஃபேக் அலிகேஷனை வச்சாங்களோ அதே ஃபேக் அலிகேஷனை தான் இவங்களும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்ன உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நவம்பர் 4 ரெட்டு, அதுக்கப்புறமா வெங்கி ரெட்டு, கோட் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டு இந்த ரெட்டோட கனெக்ட் ஆகி இப்போ இவங்க எவிக்ஷன்ல இந்த மாதிரி அனுப்பப்படுறது நல்லா தான் இருக்கு. அதை ஸ்ட்ரைட்டா சேனல் சொல்லனாலும் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தானே தோணுது. மக்கள் ஓட்டிங் படி பார்த்தா இது தப்பு தான், ஆனா ஸ்கிரிப்ட் படி பார்த்தா கரெக்டா இருக்குல்ல அவங்களுடைய பினிஷிங். எல்லாரும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் இன்னும் வெளியே கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மணி வெளியே போயிட்டா ரவீனா கேம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்ல, அவங்க கேமுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 3 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்க கூட போய் நின்னுப்பாங்க. அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தனை நல்லவன் அப்படின்னு சொன்னா இவங்க கெட்டவன் அப்படின்வாங்க, அவங்க கெட்டவன் அப்படின்னு சொன்னா இவங்க நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி கேம் ஆடிட்டு இருந்தவங்க தான் இவங்க. முதுகுல குத்துறதுல கடைசியில மணியும் முதுகுல குத்திட்டு வந்து சொன்னாங்கல்ல, மத்தவங்க கையால சாவறதுக்கு என் கையால செத்துப்போன்னு, அதெல்லாம் அல்டிமேட் உருட்டுங்க. முதுகுல குத்துறத நியாயப்படுத்தி இப்படி ஒரு உருட்டை யாரும் இதுவரை உருட்டுனதே இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது புள்ளி கேங்க்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஆள் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரவீனா வெளியே போயிட்டு மணி உள்ள இருக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில ஹாப்பி தான். இன்னொன்னு சொல்லணும்னா அந்த ரெட் கார்டு மிஷன் நவம்பர் 4க்கு அப்புறம் யாரெல்லாம் ரெட் கார்டு தூக்குனாங்களோ அவங்க தானே வெளியே போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அந்த வகையில பார்க்கும்போது ரெட் கார்டு மிஷனும் அப்படியே கண்டினியூ ஆகுது. என்ன பொறுத்தவரை இந்த எவிக்ஷனை பொறுத்தவரை அண்ணாச்சி ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.